அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சோழிங்கநல்லூரில் கழிவுநீரில் 3 பேர் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி 5 பேர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சட்டத்தை மீறி கழிவுகளை அகற்றும் பணியில் 5 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கழிவுநீரில் மனிதர்களை இறக்குவதை தடை செய்து 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 5 பேர் இது தொடர்பாக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் குறிப்பாக இந்த 14 மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் அதிக அளவு இந்த வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியிலானது சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி 15வது மண்டலத்துக்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் செல்லும் செம்மொழி பிரதான சாலையில் தனியார் கல்லூரி எதிரே உள்ள மழைநீர் கால்வாயில் சுத்தம் செய்யும் பணியானது இன்று நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 6 பேர் கொண்ட மனிதர்கள் அந்த கால்வாயில் எந்த ஒரு கையுறை, ஷூ, மாஸ்க், எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சுத்தம் செய்து வருகின்றனர். அந்த கால்வாயை குறிப்பாக அது முழுக்க அந்த கால்வாயில் உள்ள தண்ணீரானது கருப்பு நிற கலரில் உள்ளது. அது மழைநீர் கால்வாயா அல்லது கழிவுநீர் கால்வாயா என்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவின் பேரில் 6 பேர் கொண்ட மனிதர்கள் இந்த கழிவுநீர் கால்வாயில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் உள்ள செல்லும் வாகன ஓட்டிகள் குறிப்பாக நின்று அவர்களை வேடிக்கை பார்த்துவிட்டு வீடியோவும் அவர்களது செல்போன்களில் காட்சிப்படுத்தி வருகின்றனர். மனித கழிவுகளை மனிதர்களை வைத்து அள்ளக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு உள்ள நிலையில் இது போன்ற சாக்கடைகள் ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரம் மூலமே அகற்ற வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு தற்போது சென்னை மாநகராட்சி 17 மண்டல அதிகாரிகள் இந்த கால்வாயில் கழிவுநீர் உள்ள கால்வாயில் மனிதர்களை வைத்து சாக்கடையை அள்ள வைத்து வருகின்றனர். அதாவது பாதுகாப்பு அம்சமின்றி நீதிமன்ற உத்தரவை மீறி. சுவன், தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. இது தொடர்பாக துணை மேயர் மகேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சட்டத்தை மீறி மனித கழிவுகளை மனிதர்களே அள்ள வைக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் மேடம். நீங்க எனக்கு உங்களுடைய நிருபர் குறிப்பிட்டது போல மழைநீர் வடிகால்வாய் பணியில கழிவுகளை அகற்றும் போது மனித கழிவுகளை எல்லாம் சேர்க்கிறது அகற்றுகின்றார்கள் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே அது உயர்நீதிமன்றம் கூட எங்களுக்கு அறிவுறுத்திருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் கூட எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். மண்டல வாரியாக எங்களுடைய மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வாருகின்ற பணி மண்டல வாரியாக ஒப்பந்ததாரர்கள் தான் அதை எடுக்கின்றார்கள். இந்த ஒப்பந்ததாரர்கள் சில நேரங்களில் அது கவனக்குறைவாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக எங்கள் கவனத்துக்கு வந்திருக்கின்றது. நாங்களும் அந்த மண்டல வாரியாக அந்த ஒப்பந்தங்களை எடுக்கின்ற ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அதில் மனிதர்களை அந்த இதனுடைய மழைநீர் வடிகால் வைப்பறைகளை உள்ளே இறக்கி வேலை செய்வதை தவிர்த்திட வேண்டும். அதற்கான அந்த இயந்திரங்களை கொண்டுதான் நீங்கள் தூர்வார வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அது போன்று எங்காவது வருகிறதா அதுக்கான அவர்கள் ஒப்பந்ததாரர்களும் தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் மேடம். சார், இணைப்பில் இருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி மேடம். சென்னை சோழிங்கநல்லூரில் கழிவுநீரில் மனிதர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். கழிவுநீரை சுத்தம் செய்வதற்காக 5 நபர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். கழிவுநீரில் மனிதர்களை இறக்கிவிடக்கூடாது என்று 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி 5 பேர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம்.